பூமியை கோர்ட்டில் ஆஜர்படுத்திடுறாங்க. கேஸ் நடந்துட்டுருக்கு. ஃபேமிலியில் இருக்க எல்லாரும் இருக்காங்க. இந்துவும் இந்துவோடைய ஹஸ்பண்டும் உட்காந்துருக்காங்க. அவர் தான் ரொம்ப டென்ஷனாக உட்காந்துட்ருக்காரு. குத்துனதே அவர் தானே. இந்த பக்கம் பூமி என்கொயரி போயிட்டுருக்கு. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்கிறாரு, சரத்சந்திரா கெஸ்ட் ஹவுஸில் இருக்காருன்னு வீட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவர் கடைசியாக கால் பண்ணது இந்த பொண்ணுக்கு தான். அவர் அங்கே இருக்கிறத தெரிஞ்சுட்டு வந்து அவர் மேலே இருக்க கோவத்தில் தான் இந்த பொண்ணு வந்து குத்தி இருக்குது. அதுக்கு எல்லா எவிடன்ஸும் இருக்குது. இந்த பார்டரில் குத்துனதுலேருந்து அதோட கைரேகை எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்கிறாரு. பூமி இல்லைன்னு மறுத்து பேசிகிட்டு இருக்காங்க. அவருடைய சொத்துக்காக தான் இவங்க கொலை முயற்சி பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாரு பிபி. கொலை பண்ண முயற்சி பண்ணதுக்காக இவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்தியன் பீனல் கோட் செக்ஷன் எல்லாத்தையும் அடிக்கிட்டே போகிறாரு. டென்ஷன் ஏறுது எல்லாருக்கும். ஜட்ஜு சொல்கிறாரு பூமிக்கிட்ட, நீ தான் சொல்லணும், நீ கொலை முயற்சி பண்ணியா அப்படின்னு கேட்குறாரு. பூமி சொல்கிறாங்க, சொத்துக்காக நான் அவரை கொலை முயற்சி பண்ணேன்னு தானே சொல்கிறாங்க, அதானே கேஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா அப்படின்னு சொல்கிறாரு ஜட்ஜு. அவரை நான் ஏன் சொத்துக்காக கொலை பண்ணணும் அப்படின்னு ஒரு பாஸ் வச்ச பூமி தயங்கி தயங்கி சொல்கிறாங்க, ஏன்னா அவரோட சொந்த மகளே நான் தானே அப்படின்னு. அபூர்வாவுக்கு தூக்கி வாரி போடுது. சாரதாவுக்கு ஷாக்கு, ககனுக்கு பெரிய ஷாக்கு. கிருஷ்ணா ஆச்சரியமாக பார்க்குறாரு, என்னடா உண்மையை சொல்லிடுச்சு இந்த பொண்ணு அப்படின்னு. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்கிறாரு, இந்த பொண்ணு கேஸ்லேருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக இஷ்டத்துக்கு கட்டுக்கதை கட்டுது அப்படின்னு. ஜட்ஜு சொல்கிறாரு, அவரோட பொண்ணுங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, அவங்க பொண்ணு தான்னு சொன்னவர் இப்போ உயிரோடு இல்லை, இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. கிருஷ்ணாவுக்கும் தெரியும்னு பூமி சொல்லலை. பூமி பேசிகிட்டு இருக்கும்போது நடுவில் பேசுகிறதுக்கு மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபென்ஸ் லாயர் பேசுகிறாரு. இந்த பிரச்சனைக்கு ஒரே சொல்யூஷன் டிஎன்ஏ டெஸ்ட்டு தான் அப்படிங்கிறாரு. இதை கேட்டதும் அபூர்வாவுக்கு உதறுது, எங்கே உண்மை தெரிஞ்சிருமோன்ட்டு. கிருஷ்ணாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்து என்ன நடக்க போகுது? ஒரு வேளை டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அபூர்வாவில் கோல்மால் பண்ண பார்ப்பாங்களா? பண்ணுவாங்க, ஏன் பண்ணாமல்? பொறுத்திருந்து பார்ப்போம். சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.